என் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிக முக்கியமானது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஆசை இளமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி, நீண்ட ஆயுளோடு இருக்கணும்ட்டு. இந்த நீண்ட ஆயுளையும் இந்த இளமை என்ற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரத்த ஓட்டத்தில் பொறுத்துதான் இருக்கு. அது என்ன, ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். நம்ம எப்போதும் சிரிச்சுக்கிட்டே இருந்தாக்கா இளமை கண்டிப்பாக இருக்கும். சோ அப்ப இருக்குங்க மருந்து அப்படின்னு கேட்கலாம். மருந்தும் நம்மளுடைய இயற்கையோடு சேர்ந்த ஒரு சிரிப்பும் சேர்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். அதாவது செங்குமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குமரி சொல்லுவாங்க. குமரி என்றாலே குமரி போன்ற ஒரு வனப்பும் ஒரு அழகும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த குமரி அப்படின்னாக்க நம்ம பெண்களை மட்டும்தான் குறிக்கும் இல்லை, அழகா மூலிகையிலான கற்றாழை. அதுல வந்து சிவப்பு கற்றாழை இருக்கு, நார்மல் கற்றாழை இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நிறைய வெரைட்டி இருக்கு. நம்ம நார்மலாவே கிடைச்சாலும் சிவப்பு கற்றாழை கிடைச்சாலும் ரொம்ப ரொம்ப நல்லதுதான். இப்ப நார்மல் கற்றாழை என்ன பண்ணலாம், இதை வச்சு எப்படி ஆன்டி ஏஜிங், நீண்ட ஆயுளோடைய சந்தோஷமா எப்படி வாழ முடியும். சோ மிக அழகை குடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காயக்கல்பமும் கூட. சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கற்றாழை நாற்றம் எனக்கு பிடிக்கவில்லையே அப்படின்னா நீங்க சரியா 7 முறை கழுவணும், அவ்வளவுதான் விஷயம். இந்த கற்றாழை நீங்க என்ன பண்றீங்க, கட் பண்ணிட்டு ஒரு 7 டைம்ஸ் நம்ம அலசி எடுத்துடணும், அவ்வளவுதான். இதை ஒரு பவுல்ல அழகா சின்ன சின்ன ஸ்லைஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டு தேன், நல்ல சுத்தமான தேன் ஒரு ஸ்பூன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கிராம் டு 20 கிராம்ஸ் நீங்க வந்து அந்த காலையில எழுந்திரிச்ச உடனே நீங்க கட்டிக்கோங்க. இது வந்து அக்யூரேட்டா கணக்கு தேவையில்லை. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க வந்து சாப்பிட்ற அளவுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 10 ஸ்பூன் அந்த ஆலிவேரா ஜெல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டாலே போதும். ஒரு வேலைக்கு ஒரு 10 ஸ்பூன் ஜெல்லி எடுக்கிறீங்க அப்படின்னா 10 ஸ்பூன் எடுத்து அதை வந்து ஒரு 7 டைம்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, இந்த பவுல்லயே கொஞ்சம் அப்படியே கிளீன் பண்ணி போட்டீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் அந்த கசப்பு வந்து குறைஞ்சிரும். நீங்க அதுல என்ன பண்ணீங்க, 2 டேபிள் ஸ்பூன் வந்து தேனை மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டியதுதான். எவ்வளவு பெரிய விஷயம், சிம்பிளா. கற்றாழை ஜெல்லு, தேன் மிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. இதோட பெரிய நீங்க அலைஞ்சு தெரிய வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா கிரீனரிஸ் அந்த கார்டன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறையவே உங்களுக்கு தொட்டில கிடைக்கிறாங்க. நீங்க அழகா சின்ன பீஸா கட் பண்ணிக்கிறீங்க. சின்னதா மேல தோல் நீக்கிட்டு ஒரு 7 டைம்ஸ் நல்லா நம்ம வாஷ் பண்ணிட்டு நீங்க அப்படியே தேன் மட்டும் மிக்ஸ் பண்றீங்க. மிஞ்சி போனா ஒரு 3 நிமிஷம் to 5 நிமிஷம் ஆகும். இது உங்க வாழ்க்கையே மாற்றக்கூடியதுன்னா நீங்க சாதாரணமா விட்டுடலாமா? நோயற்ற வாழ்வு, அதே மாதிரி இளமைதான் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொலிவு தரக்கூடிய, ஒரு நார் சத்து தரக்கூடிய எல்லாமே அடங்கி இருக்கு. சோ ஆரம்பத்துல சில பேர் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னா கூட சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் அது இல்லாம உங்களால இருக்க முடியாது. ஏன்னா அதோட ரிசல்ட் நீங்க கண்கூடாக பார்க்கலாம். உச்சி முதல் பாதம் வரை கண் பார்வையிலிருந்து உங்களுடைய இதயம், கல்லீரல், இந்த லிவர், இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும். அப்ப ரத்தத்தை தலை கோல்டு மாதிரி ஆக்கி வச்சுனாக்கா முகம் பொலிபெறும். இதான் இளமையை தக்க வைத்துக்கொள்ள அந்த காலத்து சித்தர்கள் முறை. எப்படா இந்த அளவுக்கு சின்ன வயசா இருந்துகிட்டு அப்படியே இருக்காங்களே, என்றும் மார்க்கண்டேன்னு சொல்றாங்க இல்லையா, அதுக்கான சீக்ரெட் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கற்றாழை தான், வேற ஒன்றும் கிடையாது. செங்குமரியும் குமரியும் உண்டே வாழ்ந்தேன்னு சொல்லியிருக்காரு சித்தவர். அப்போ தித்திக்கும் தேனாய் தேனுக்குள் திணையாய் வாழ்ந்தேன்னு சொல்லிட்டு மூலிகைக்கு சொல்லியிருக்காங்க. திணைமாவை சொல்லியிருக்காங்க. தேனும் திணைமாவும் அவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு. திணைமாவும் தேனும் சாப்பிட்டு கிட்டத்தட்ட 100-150 வயசுக்குலாம் வாழ்ந்திருக்காங்க. வேற எதுவுமே பெருசா எடுத்துக்கிட்டதே அவங்க கிடையாது. அதனால தேனுக்கான மகிமையை சொல்லியிருக்கேன். தேன் வந்து பாத்தீங்கன்னா நார்மலாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் தேனை ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு இருந்தாலே மிகப்பெரிய ஹெல்த். அது சுத்தமான தேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். காதில மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க இப்படி 2 டேபிள் ஸ்பூன் தேன். சார் எனக்கு சர்க்கரை இருக்கு, நம்ம சாப்பிடலாமா? ஆலிவேராவோட ஜெல் சேரும் போது சர்க்கரை உங்களுக்கு ஷூட் ஆகாது. தேன் உங்களுக்கு சுகர் பேஷண்ட்டுக்கு உங்களுக்கு ஷூட் பண்ணவே பண்ணாது. அதனால பயப்படவே தேவையில்லை. இல்லையா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு வெறும் கற்றாழை மட்டுமே சாப்பிடுங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. எப்படி ஆனாலும் தேனும் நாட்டு சர்க்கரையும் ஒண்ணுதான். இல்ல வெறும் கற்றாழை எடுத்தீங்கனாலே நல்ல விஷயம் தான். ஆனா தேனோடு சேரும்பொழுது இளமை பொங்கும் ஒரு காம்பினேஷன் இந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. சோ அதனால உங்களுக்கு சுகர் பேஷண்ட்லாம் அதை சாப்பிடலாமா அப்படின்னு தாராளமா சாப்பிடலாம். ஒரு வேளை சாப்பிட்டுக்கோங்க, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தேன் உங்களுக்கு சுகரை இம்ப்ரூவ் பண்ணாது. அது வந்து எல்லாரும் உலகம் அறிந்த விஷயம் தான். அதனால கற்றாழை சேரும்போது அது வந்து காம்பினேஷன். நீங்க உங்களுக்கு டோட்டலா ஜெல் சேரும்போது ஒரு காம்பினேஷன் வரும்போது அதோட வேரியேஷன் வேற. சோ கற்றாழை ஜெல்லும், அதாவது அதோடைய கற்றாழை சோறும் நீங்க அந்த தேனையும் மிக்ஸ் பண்ண போறீங்க. இதுதான் அதோடைய ப்ராசஸ். இளமை கூத்தாடும், வாழ்க்கை வந்தாடும் அப்படின்னு சொன்னா வந்து அழகாக வளைந்தாடும். சோ உடம்பு பிளெக்சிபிள் ஆக்கக்கூடிய ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது, ஒரு டயர்னஸ் இருக்காது, நரம்பு இழுப்பு இருக்காது, சியாட்டிக்கா இருக்காது, நரம்பு பிரச்சனை இருக்காது, ரத்த ஓட்டம் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வியாதியே இருக்காது. சோ இளமை ஓட்டம் வந்து இருக்குன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். முடி கொட்டாது. முடி இன்னும் சொல்ல போனா பெண்களுக்கு ஆண்களுக்கெல்லாம் இன்னைக்கு முடி உதிர்வு அவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அவங்க இங்க இருந்து போயிட்டு வெவ்வேறு ஊர்ல புலம்பெயர்ந்து வேலை செய்யக்கூடிய இருக்கும் போது ஹீட்டு இல்லைன்னா அந்த தண்ணி ஒத்துக்காம இருக்கும். ஆனா இதை எடுத்துட்டு வரும்பொழுது முடி நல்லா இருக்கும், கண் பார்வை நல்லா இருக்கும். ஆக மொத்தத்தில் காய கல்பம் என்றால் செங்குமரி இல்லைன்னா குமரி, அதாவது சோற்று கற்றாழை தேன் சாப்பிட்டு ஒரு காலையில, உங்களால காலையில முடியலன்னா ஈவினிங் வெறும் வயிற்றுலயே சாப்பிட்டு பாருங்க.
மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். இளமையோடு, நோய் இல்லாமல், அழகோடு, மற்ற எல்லா குடும்பத்திலும் சந்தோஷத்தோடு வாழக்கூடிய ஒரு சக்தி தான் ஒரு சின்ன ஒரு பவுல்ல குட்டியா உங்களுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நீங்க எடுத்து செய்ய முடியும். இதை விட வேற என்ன வேண்டும்? இப்படி நல்ல விஷயங்களை உங்களுக்கு தேடி தேடி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காமல் லைஃப் டியூனர் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.